Hi friends, welcome to Keras's Tamil Official. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ் பத்தி கிளியரா நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். வீடியோ செக் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் how to apply இதை பார்த்துருவோம். https://iafrecruitment.edcil.co.in இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மே டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? வேற எந்த ராங்கான வெப்சைட்ல போய் நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க கீழே செகண்டா வந்திருக்கு பாருங்க, அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் அக்னிவீர் வாயு நான் காமன் இன்டேக் ஃப்ரம் 1st August 2026 to 17th August 2026. இப்போ நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணணும்னா இங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணணும். ஒருவேளை நீங்க வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை கிளிக் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணலாம். இதுதான் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம். ஓகேவா? சோ இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அட்டாச் பண்ணணும்ன்றத மென்ஷன் பண்ணிடுறேன். 10th மார்க் ஷீட் அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 10th பாசிங் சர்டிபிகேட் நீங்க அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோகிராஃப் சப்மிட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா கன்சர்ன் சர்டிபிகேட் பை பேரண்ட்ஸ் இல்லனா கார்டியன்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கு யார்கிட்டயாச்சும் ஒருத்தவங்க கிட்ட இருந்து கன்சர்ன் சர்டிபிகேட் நீங்க அட்டாச் பண்ணணும். லாஸ்டா என்ன அட்டாச் பண்ணணும்னா ஒரு என்வெலப் நீங்க வாங்கிக்கணும். அந்த என்வெலப்ல வந்து உங்க அட்ரஸ், நேம் இதெல்லாம் கிளியரா மென்ஷன் பண்ணிட்டு 10 rupees ஸ்டாம்ப் நீங்க அதுல ஒட்டி இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஓகேவா? இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அட்டாச் பண்ணணும்ன்றது கிளியரா புரிஞ்சிச்சா? இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு போய் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள் தான் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்றது. ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து உங்க ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் நீங்க இங்க அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரோல் நம்பர்லாம் ஃபில் பண்ணக்கூடாது, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் நீங்க ஃபில் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரீம் அப்ளைட் ஃபார் இந்த இடத்துல நீங்க ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்ட்ரீம்க்கு அப்ளை பண்றீங்களா இல்லனா வந்து ஹவுஸ் கீப்பிங் ஸ்ட்ரீம்க்கு அப்ளை பண்ணி ஏதாவது ஒன்னு தான் நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த அப்ளிகன்ட், உங்க பேர் எழுதிக்கோங்க. மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்க ஃபில் பண்ணணும். செகண்ட் வந்து ஆதார் நம்பர், உங்களோட ஆதார் நம்பர் இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. தேர்ட் வந்து உங்களோட ஃபாதர் நேம், அப்பா பேர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்பாவோட ப்ரொஃபஷன்ஸ் என்ன வேலை செய்யறாரோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து மதர்ஸ் நேம், உங்க அம்மா நேம் இங்க எழுதிக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த், உங்க டேட் ஆஃப் பர்த் கரெக்டா எழுதுங்க. இயர், மந்த் எல்லாமே கரெக்டா இருக்கணும். காப்பி ஆஃப் த 10th பாஸ் சர்டிபிகேட், ப்ரூஃப்க்கு வந்து 10th சர்டிபிகேட் நீங்க அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட் நேஷனாலிட்டி, இந்தியன் நேஷனாலிட்டி எழுதுங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிட் அன்மேரிட், முக்காவாசி பேர் அன்மேரிட் தான் இருக்கணும். மேரிட் ஆனவங்க இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ண முடியாது, ரிஜெக்ட் ஆயிடுவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாடி டாட்டோ, டாட்டோ ஏதாவது கையிலயோ கால்லயோ உடம்புல எங்கேயாவது இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லனா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ், ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட், வில்லேஜ், போலீஸ் ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், உங்க ஸ்டேட் தமிழ்நாடுனா தமிழ்நாடு என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் கொடுத்துக்கோங்க. பின்கோடு, இமெயில் ஐடி, வேலிடான இமெயில் ஐடி கொடுங்க. நெக்ஸ்ட் உங்க மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் சேம், இங்க என்ன கொடுக்குறீங்களோ அதே பெர்மனன்ட் அட்ரஸும் அதே தான் கொடுக்கணும். ஓகேவா? இல்ல கரஸ்பாண்ட் அட்ரஸ் வேற பெர்மனன்ட் அட்ரஸ் வேறனாலும் ஓகே, உங்களோட இஷ்டம் தான். சோ அட்ரஸ் நீங்க கொடுக்கும்போது கரெக்டா கொடுத்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 9th வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து போர்டு, ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு அது கொடுத்துக்கோங்க. சர்டிபிகேட் நம்பர், அந்த 10th மார்க் ஷீட்ல சர்டிபிகேட் நம்பர் இருக்கும், அதையும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 12th ஸ்டேட் போர்டு எழுதிடுங்க. நெக்ஸ்ட் சர்டிபிகேட் நம்பர் எழுதிடுங்க. ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு, மெட்ரிகுலேஷன்னா மெட்ரிகுலேஷன் அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 10th வந்து லாங்குவேஜஸ் யூ கேன் ரீட் அண்ட் ரைட், உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் தெரியுமோ அந்த லாங்குவேஜ்லாம் அதெல்லாம் இங்க எழுதிடுங்க. நெக்ஸ்ட் டீடைல்ஸ் ஆஃப் பாஸ்ட் சர்வீஸ், உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பத்தி இங்க ரிலவென்ட்லாம் இங்க எழுதிருங்க. நெக்ஸ்ட் பிரசன்ட் ஆபரேஷன்ஸ், இப்போ நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஒர்க் பண்ணீங்கன்னா அதை எழுதுங்க. ஒர்க் பண்ணலனா அந்த பிளேஸ் வந்து அப்படியே பிளாங்கா விட்டுருங்க. நெக்ஸ்ட் உங்க அப்பா வந்து ரிட்டையர்ட் பர்சனா இல்ல சர்விங் ஏர்ஃபோர்ஸ் பர்சனா அந்த மாதிரி ஏதாவது கேக்குறாங்க, இருந்துச்சுன்னா ஏதாவது கொடுங்க, இல்லனா விட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டேட், சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன்ட். இப்போ நான் கொடுத்துருக்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு இங்க டேட், இங்க உங்க சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன்ட், கேண்டிடேட்டோட சிக்னேச்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் இது கூட என்னென்ன சர்டிபிகேட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் நீங்களும் சொல்லியிருக்காங்க. 10th மார்க் ஷீட், 10th பாசிங் சர்டிபிகேட் எஸ் ஆ நோவா அட்டாச் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. நெக்ஸ்ட் என்வெலப், 10 rupees ஸ்டாம்ப் வச்சு என்வெலப், சர்டிபிகேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இருந்துச்சு கொடுங்க, இல்லனா இல்லன்னு கொடுத்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கேரக்டர் சர்டிபிகேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் நீங்க அட்டாச் பண்ணணும். அடுத்தது கன்சர்ன் ஃபார்ம் லெட்டர், பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட்க்கு வந்து நான் வந்து உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லி இந்த கன்சர்ன் ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ணணும். பிலோ 18 years ஆஃப் ஏஜ் இருந்தீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் இல்ல கார்டியன்ஸ் தான் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் இதை ஃபில் பண்ணி அனுப்பணும். நீங்க above 18 years ஆஃப் ஏஜ் நீங்க இருந்தீங்கன்னா நீங்களே வந்து சிக்னேச்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் உங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் நீங்க சிக்னேச்சர் வாங்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து கேண்டிடேட்ஸோட நேம் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சன் ஆஃப் உங்க அப்பா நேம் இல்ல மதர் நேம் யாரோ நேம் இங்க எழுதிக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் இந்த பாக்ஸ்ல எழுதணும். டேட் ஆஃப் பர்த் டேஷ் டூ ஹியர் நீங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து உங்க டேட் ஆஃப் பர்த் தான் எழுதணும். நெக்ஸ்ட் டேட், சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், உங்களோட சிக்னேச்சர் இங்க, நேம் ஆஃப் த கேண்டிடேட், பேரண்ட் ஆர் லீகல் அவங்களோட சிக்னேச்சர், மொபைல் நம்பர் ஆஃப் த கேண்டிடேட்டோட மொபைல் நம்பர். நெக்ஸ்ட் பிலோ 18 years ஆஃப் ஏஜ் நீங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து
வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து சிக்னேச்சர் பண்ணணும். இந்த கன்சென்ட் ஃபார்ம் ஃபுல்லா ஃபில் பண்ணி பேரண்ட்ஸ் தான் வந்து சிக்னேச்சர் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐ டேஷ் வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃபாதர் இல்ல மதர் அவங்களோட பேர் தான் இங்க வரணும். நெக்ஸ்ட் கேண்டிடேட்டோட நேம் இந்த இடத்துல வரணும். அடுத்தது ஹூஸ் டேட் ஆஃப் பர்த் வந்து இஸ் கேண்டிடேட்டோட டேட் ஆஃப் பர்த். ஓகேவா? நெக்ஸ்ட் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், நேம் ஆஃப் த கேண்டிடேட், மொபைல் நம்பர் அவங்களோட மொபைல் நம்பர், சிக்னேச்சர் ஆஃப் த பேரண்ட் ஆர் லீகல் கார்டியன் யாரும் அவங்களோட சிக்னேச்சர் இங்க வரணும். அவங்களோட பேர் இங்க வரணும். ரிலேஷன்ஷிப் கேண்டிடேட்ஸ்க்கும் அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், ஃபாதரா மதரா அந்த ரிலேஷன்ஷிப் நீங்க எழுதணும். நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர், பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர், டேட். ஓகேவா? இந்த இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் ஃபில் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் அட்மிட் கார்டு நீங்க தான் ஃபில் பண்ணணும். என்னென்ன ஃபில் பண்ணணும்னா எல்லா இதுமே நீங்க ஃபில் பண்ணக்கூடாது. நீங்க உங்க ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஒட்டிக்கணும். ஸ்டீம் அப்ளைட் ஃபார் இது நீங்களே தான் ஃபில் பண்ணணும். ஹாஸ்பிட்டாலிட்டி ஹவுஸ் கீப்பிங்கா நீங்க தான் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் நேம், ஆதார் கார்டு நம்பர், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் ஃபில் பண்ணிடுங்க. ஹவுஸ் அட்ரஸ் கரெக்டா கொடுத்துருங்க. போலீஸ் ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபில் பண்ணக்கூடாது. டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இது ஃபில் பண்ணக்கூடாது. டைம் ஆஃப் ரிப்போர்ட்டிங் இது ஃபில் பண்ணக்கூடாது. வென்யூ ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் இதெல்லாம் ஃபில் பண்ணக்கூடாது. டு 4 வரைக்கும் தான் நீங்க ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணணும்ன்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணி கேட்டிருக்க சர்டிபிகேட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டு வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னு நீங்க போஸ்ட் மூலமாவும் சென்ட் பண்ணலாம், இல்லனா வந்து டிராப் பாக்ஸ் லொகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நேரடியாவும் நீங்க போய் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து நீங்க டிராப் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா? இந்த 2 ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன் சொல்லி நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் முடியறதுக்குள்ள அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து சப்மிட் பண்ண பாருங்க. ஓகேவா? லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம்லாம் போய் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிருப்பீங்களே அந்த ஃபார்ம்ஸ்ல எந்த அட்ரஸ்க்கு போய் சப்மிட் பண்ணணும்ன்றத பேஜ் நம்பர் 7ல இருந்து கிளியரா கொடுத்திருக்காங்க. ஒரு பிளேஸ்க்குமே வந்து போஸ்டல் அட்ரஸும் டிராப் பாக்ஸ் லொகேஷன்ஸும் கிளியரா கொடுத்திருக்காங்க. கிளியரா செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம தமிழ்நாட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 பிளேஸ்க்கான லொகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து ஆவடி, இன்னொன்னு வந்து தாம்பரம், இன்னொன்னு வந்து தஞ்சாவூர், இன்னொன்னு வந்து கோயம்புத்தூர். ஓகேவா? இப்போ நான் அட்ரஸ் படிச்சு காட்டுறேன். சென்னை கேண்டிடேட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 2 பிளேஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து ஆவடி, இன்னொன்னு வந்து தாம்பரம். நீங்க ஆவடி வேணாலும் ஆவடி சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல தாம்பரம் வேணாலும் தாம்பரம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆவடிக்கு பாத்தீங்கன்னா இது வந்து போஸ்டல் அட்ரஸ் ஏர் ஆஃபீஸர் கமாண்டிங் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ஸ் ஆவடி, சென்னை, தமிழ்நாடு. பின்கோட் கொடுத்திருக்காங்க. போஸ்டல்ல நீங்க சென்ட் பண்ணணும்னா இந்த அட்ரஸ் சென்ட் பண்ணணும். நேரடியா போய் நீங்க டிராப் பண்ண போறேன்னு நினைச்சீங்கன்னா இந்த டிராப் பாக்ஸ் லொகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. மெயின் கார்ட் ரூம், ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ஸ் ஆவடி, சென்னை, தமிழ்நாடு. பின்கோட் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தாம்பரம் பிளேஸ்க்கு நீங்க என்வெலப்ல சென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்வெலப் அட்ரஸும் கொடுத்திருக்காங்க. ஏர் ஆஃபீஸர் கமாண்டிங் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ஸ் தாம்பரம், தாம்பரம் ஈஸ்ட், சென்னை, தமிழ்நாடு. பின்கோடு. நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒருவேளை என்னால என்வெலப்ல போஸ்டல்ல சென்ட் பண்ண முடியாது, நான் நேரடியாவே இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் போட்டேன்னு நினைச்சாலும் நீங்க நேரடியாகவும் போய் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் நீங்க போய் டிராப் பண்ணிட்டு வரலாம். எந்த அட்ரஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா மெயின் கார்ட் ரூம் கேட், ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ஸ் தாம்பரம், தாம்பரம் ஈஸ்ட், சென்னை, தமிழ்நாடு. பின்கோடும் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் பிளேஸ்ல இருக்கவங்களுக்கு வந்து போஸ்டல் அட்ரஸும் கொடுத்திருக்காங்க, டிராப் பாக்ஸ் லொகேஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. திருவாண்டம் பிளேஸ்ல இருக்கவங்களுக்கும் டிராப் பாக்ஸ் லொகேஷன்ஸ், போஸ்டல் அட்ரஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. மைசூர், தஞ்சாவூர் பிளேஸ்ல இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா போஸ்டல் அட்ரஸ் வந்து ஸ்டேஷன் கமாண்டர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தஞ்சாவூர், புதுக்கோட்டை ரோடு, தஞ்சாவூர், ஸ்டேட் தமிழ்நாடு. பின்கோட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டிராப் பாக்ஸ் லொகேஷன் அட்ரஸும் கொடுத்திருக்காங்க. மெயின் கேட் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தஞ்சாவூர், புதுக்கோட்டை ரோடு, தஞ்சாவூர், ஸ்டேட் தமிழ்நாடு. நீங்க எதுல சூட்டபிளா இருக்கு, நீங்க ஒரு வேலை போஸ்ட் மூலியமா தான் எனக்கு ஈஸினா போஸ்ட் மூலியமா நீங்க சென்ட் பண்ணுங்க, இல்ல நேரடியாவே நான் போய் போறனால நேரடியாவும் நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எந்த வெப்சைட்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணணும்ன்றது கிளியரா புரிஞ்சுச்சா? அதே மாதிரி என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும்ன்றது கிளியரா புரிஞ்சுச்சு. எந்த போஸ்டல் அட்ரஸ்க்கும் சென்ட் பண்ணணும், என்ன டிராப் பாக்ஸ் லொகேஷன்ஸ்க்கு சென்ட் பண்ணணும்ன்றது எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுச்சா? இது தவிர்த்து நீங்க என்கிட்ட வேற ஏதாவது क्वेश्चंस கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்றேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.